Daily. Taste the Daily. ஆர்எஸ் பாரதினா என்ன? அது ரோட் சைடு பாரதியா? ஆர்எஸ்னா அதான எக்ஸ்பென்ஷன். நான் கேட்கிறேன், இந்த விஷயத்துல மாநில அரசு அதிகாரத்தை மத்திய அரசு பறித்து இருக்கிறது. நீங்க கல்வின்னு சொல்லி கேட்காதீங்க. ஐ டோன்ட் நோ டு விச் சேனல் யூ பிலாங் டு. இருந்தாலும் கல்விக்கு 20 ஹெட்ஸ்ல நிதி கொடுக்குறோம், புரியுதா? அதுல பிஎம்சி இஸ் ஒன் ஆஃப் தி 20 ஸ்கீம்ஸ் அண்டர் விச் சென்டர் ஃபைனான்சஸ் டு ஸ்டேட். பிஎம்சிக்கு என்ன இது? மத்திய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். சரி, மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு இது வானிலை அறிக்கை மாதிரியே மாறுமா? காலையில மழை வரும்பாங்க, அதனால நீங்க இந்த அலர்ட், நாங்க ஆரஞ்சு அலர்ட், சிவப்பு அலர்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இல்லை காட்டு வேற பக்கமா ஆந்திரா பக்கம் போயிடுது, அதனால இது மாத்திக்கிறோம். நீங்க திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம், சிவதாஸ் மீனா இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், சீஃப் செக்ரட்டரி, அவர் தமிழக அரசு பிஎம்சியில் சேரும், நாங்கள் மும்மொழி கொள்கை அதுக்கு குழு போட்டிருக்கோம், அதை முடிவு பண்ணி நாங்க அதுல சேர்றோம்னு. அப்போ அந்த எவ்வளவோ 566 கோடி என்னவோ வரும், 500 அதானே பிஎம்சி. அந்த 500 எப்ப டியூ? நீங்க கையெழுத்து போட்டதும், நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அப்ப. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள், இப்போ அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பியா இருக்கார். துரை வைகோ பேரை தெலுங்கு மொழி படிச்சா தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், புரியுதா? துரை வைகோவோட பையன் தெலுங்கு படிச்சா தப்பு இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேடதாரிகள் இந்த திராவிடியன் ஸ்டாக், இம்மாரல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவரை 2014 வரை இப்ப இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, இட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க ஆட்சி இருந்த 10 ஆண்டுகள் என்ன இருந்தது தெரியுமா? முதல்ல லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், அதுக்கு இங்கிலீஷ், மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம்னு இருந்தது. ஆனா திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால நாம இப்ப என்ன சொல்லியிருக்கோம், இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன், இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அபட்டிங் டிஸ்ட்ரிக்ட், அதனால இங்க மலையாள சமாஜே இருக்கு, நான் போயிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியா கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா? நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணல, எதையுமே இம்போஸ் பண்ணல, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். சரி, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20% நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள், சுந்தர தெலுங்கு. ஏன் அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொன்னா அதை தடுக்க இந்த ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, இந்த ஆர்எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு? How can you prevent it? பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர், மலையாள டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. நாங்கெல்லாம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்றோம். அதனால எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், இதுல உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்கிறேன் நான். என்ன கேடு? அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பன்முகத்தன்மை வேணும்னு பேசுறாங்க எல்லாரும் இல்லையா? ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒண்ணு, என் மதமும் சம்மதம். அப்ப என் மொழி நம் மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சல் சொல்லுங்க? எந்த மொழியா இருந்தாலும் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ், அவரவர் அவருடைய தாய்மொழியை செம்மையா படிக்கட்டுமே.
நீங்க பிஜேபி தான் வே பேக் இன் 2001 2002 மாநிலத்துல தீர்மானமே போட்டோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தால் கூட, சிபிஎஸ்இ சிலபஸா இருந்தால் கூட, அங்க தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும். இத தீர்மானம் போட்டதே திமுக இல்ல, பிஜேபி. அப்போ அந்த மாதிரியா செயல்படுத்தாம நீங்க 67 வந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ள தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது. ஏன்னா நான் 67 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 6ஆம் கிளாஸ் போன துரதிருஷ்டமான ஒரு ஸ்டூடெண்ட் நான். ஏன்னா எனக்கு மத்திய பிரதேச வேலை கிடைச்ச உடனே அங்க நான் கத்துக்கின்ற முதல் ஹிந்தி என்ன தெரியுமா? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா எல்லாரும் வர்ற நண்பர்கள் இல்ல நம்ம ஹிந்தியை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, நமக்கு புரியாது, என்ன ரியாக்ட் பண்றது, அதனால அவரை நிறுத்தணும். அதுக்காக முதல் கத்துன்றது முஜே ஹிந்தி நஹி மாலும்னு. அந்த மாதிரியா நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் இத சான்ஸ்கிரிட்ட அழிக்கல, தமிழை அழித்து இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் மீடியா பர்சன், சோசியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழ்ல எழுதுறான யாரும் NEENALAMA நீ நலமா அப்படிதானுங்க எழுதுறான் சோசியல் மீடியால. பாத்தீங்களா? ஈதேரா பக்தர்கள் ஈதேராவின் சிந்தனையை தமிழகத்திலே செயல்படுத்தி விட்டார்கள். சனியன் தமிழ படிக்காதே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள், தமிழ் இன விரோதிகள், தமிழ் மொழியின் எதிரிகள்ங்கிறேன். அதனால நாங்க என்ன மிஸ்டர், நாங்க நிதியெல்லாம் நிறுத்தல, அந்த பிஎம் ஸ்ரீக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல, அதனால இன்னும் கொடுக்கல. நான் சொல்றேன், இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மகாபாரதத்துல பாண்டு மனைவி கர்ப்பமாயினார். ஆனா அப்ப காந்தாரி துர்தராட்சன் மனைவி, ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு உலக்கையால வயிற்றுல வச்சிருந்தான். அதுல என்ன ஆகி போச்சு? வயிற்றுல ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சு போச்சு. அதுதான் 101 பாட்டில்ல வச்சு இந்த 101 குழந்தைகள், ஒரு சகோதரி மீதி 100 அந்த மாதிரி இப்ப இந்த இந்தி கூட்டில் இருக்கவங்க எல்லாரும் உலக்கையால அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றுல. திருமாவளவன், கம்யூனிஸ்ட். அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா வயிற்றுல அடிச்சுப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.